Experiment number 6. Write a C program to print day, name of week using switch case. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா சுவிட்ச் கேஸை பயன்படுத்தி ஒரு டே நம்பர் கொடுத்தோம் அப்படின்னா அது டேயோட நேம் சொல்லும். உதாரணத்துக்கு 0ன்னு கொடுத்தா சண்டே, 1ன்னு கொடுத்தா மண்டே, 2ன்னு கொடுத்தா டியூஸ்டே. ஸோ இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணும். ஸோ நமக்கு வாரத்தில் மொத்தம் 7 நாள் இருக்கு. அந்த 7 நாளை 0ல இருந்து 6 வரைக்கும் நம்ம மேப் பண்ணியிருப்போம். சரியா? ஸோ அப்போ கடைசியா 6ன்னு கொடுத்தா திரும்ப சாட்டர்டே அப்படின்றத பிரிண்ட் பண்ணும். ஸோ இதை சுவிட்ச் கேஸ்ல செஞ்சிருப்போம். ஸோ சுவிட்ச் கேஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு கேஸ் ஸ்டேட்மெண்ட்ல நம்பர் வேல்யூஸ் கொடுக்கலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இதை நம்ம எழுதியிருப்போம். ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 கேஸ் எழுதியிருப்போம். ஸோ கேஸ் 0, கேஸ் 1, கேஸ் 2, கேஸ் 3, கேஸ் 4, கேஸ் 5, கேஸ் 6. ஸோ இதை 7 நாளைக்கு இது எழுதியிருப்போம். அடுத்து டிஃபால்ட். ஸோ டிஃபால்ட்ல இதை தவிர்த்து வேற நம்பர் என்ட்ரி பண்ணாங்கன்னா என்டர் வேலிட் டே நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங் மெசேஜ் டிஸ்பிளே பண்றதுக்கு இதை நம்ம பயன்படுத்தியிருப்போம். ஸோ ஒரு கேஸ் ஸ்டேட்மெண்ட்லையும் பிரேக் ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்போம். ஸோ பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அந்த நம்பருக்கு ஏற்ற டேயை பிரிண்ட் பண்ணியிருப்போம். சரியா? ஸோ ரன் பண்ணுவோம். ஸோ ரன் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வாய்ட் மெயினை ஸ்க்ரீன் கிளியர் பண்ணிடும். இன்புட் நம்பர் வாங்கும். ஸோ நம்பர் நான் வந்து 5ன்னு கொடுத்தேன் அப்படின்னா ஸோ சுவிட்ச் கேஸ்க்கு போவோம். சுவிட்ச் கேஸில் 5 எங்கே இருக்கோ அந்த கேஸ்க்கு டைரெக்டாக போயிடும். ஸோ 5ல வந்துட்டு ஃப்ரைடேன்றதை பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ ஃப்ரைடேன்றதை பிரிண்ட் பண்ணிடும். அதுக்கப்புறம் வெளியில் வந்துடும். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன நம்பர் கொடுக்குறோமோ அந்த நம்பரை பிரிண்ட் பண்ணும். ஸோ அதே போல் இன்னொரு ரன் பண்ணுவோம். இன்புட் வாங்குது. ஸோ இன்புட் நான் வந்துட்டு 9ன்னு கொடுக்குறேன். ஸோ 9ன்னு கொடுத்தேன் அப்படின்னா சுவிட்சில் போய் செக் பண்ணும். ஸோ கேஸில் நமக்கு 9ஏ இல்லை, 0 to 6 வரைக்கும் தான் இருக்கு. அப்போ டைரெக்டாக டிஃபால்ட்டுக்கு வந்துடும். ஸோ என்டர் வேலிட் டே நம்பர்னு வந்துடும். வந்துட்டு அதை டிஸ்பிளே பண்ணிட்டு வெளியில் வந்துடும். சரியா? ஸோ இதுதான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்.